மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இருந்து ஒரு பெரிய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யவீரு என்று சொல்லுகிற ஜெப ஆலய தலைவனுடைய ஒரே ஒரு மகள் 12 ஆண்டு காலமாக அவள் தகப்பனோடு தாயோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு சிறுபெண். அந்த சிறுபெண் தனக்கு ஏற்பட்ட திடீர் பலவீனத்தில் அவள் மரித்து போக நேரிடுகிறார். இதை அறிந்து கொண்ட யவீரு இயேசுவிடத்தில் ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்து அவரிடத்திலே கெஞ்சி வேண்டிக் கொண்ட ஒரு வார்த்தை, நீர் என் வீட்டிற்கு வந்து என் மகள் மேல் உமது கரத்தை வைப்பீரையாகில் அவள் சுகமடைவாள், நலமடைவாள், உயிரோடு கூட எழும்புவாள் என்று விசுவாசிக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, நீங்கள் வேண்டிக் கொள்ளுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக யவீரு இயேசுவிடத்தில் வந்து ஒரு ஜெபாலய தலைவன் தன் மகளுக்காக தன்னுடைய பதவியின் பெருமையோ அதனுடைய கனத்தையோ பாராமல் அவர் பாதத்தில் விழுந்து வேண்டிக் கொண்டார். நாமும் நம் தேவைகளுக்காக, நம்முடைய சந்ததிகளின் ஆசீர்வாதங்களுக்காக, ஊழியத்தின் வளர்ச்சிகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் பாதத்தில் அனுதினமும் விழுந்து அவரிடத்திலே ஜெபித்து அவரை நோக்கி முறையிடுகிற பொழுது நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நாம் நினைத்ததற்கும் அதிகமாக கிரியை செய்வார். இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். அதிகமாய் கிரியை செய்கிற தேவன். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். நான் கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்ட என் அன்பு சகோதரனுக்காய் சகோதரிக்காக நான் உம்முடைய சன்னதியில் கடந்து வருகிறேன். தகப்பனை நெடுநாட்களாய் தங்களுக்காக, தங்கள் சந்ததிகளுக்காக, நல்ல ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கைக்காக அவர்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களிலே தாமதங்கள் இருக்குமானால் என் தேவன் தயவு கூர்ந்து நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் என்று எபேசில் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த எபேசியர் நிருபத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் நினைத்ததற்கும் அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாக அற்புதம் செய்யும் பொழுது யவீருடைய மகள் மரித்து உயிரோடு எழும்பினது போல இவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எழும்பட்டும். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.